பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய வேத வெளிச்சத்தில் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி அதிகமாக ஆண்டவர் பேசியிருக்காருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறி கருதாமல் கடன் கொடுங்கள், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படின்ற வேத வசனங்கள் இதில் இருக்கு. நம்ம இன்னைக்கு அநேக இடத்துல கசப்பு வச்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போயிடும். அதனாலேயே நமக்கு நிறைய துன்பங்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு யார் இடத்துல நீங்க கசப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பகை வச்சுக்கும் போது அவங்களால நமக்கு அநேக தீமைகள் வரும். பகைகள் மட்டும் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். அன்பின் மகா இரக்கமுள்ள தகப்பனே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, உன்னை போல் பிறனையும் நேசி என்று நீர் சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேத வசனங்களின்படி ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே ஒரு நல்ல நிம்மதி, சமாதான, சந்தோஷத்தை கொடுங்க. அப்பா, அந்த கசப்புகளால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நீர் சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே இயேசுவே, அப்பா, எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று நீர் சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தாவே, இன்றைக்கு நீர் ஆண்டவரே இன்றைக்கு எந்த ஒரு கசப்பும் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை கொடுங்க தகப்பனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீர் சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.